ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தேனி பொன்னிஸ் சேனல். நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே என்னோடய ஹார்ட்லி வெல்கம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. எனக்கு கடலை மிட்டாய் சாப்பிடணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ இன்றைக்கி கடலை மிட்டாய் ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடலை மிட்டாய் செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த 3 பொருள் இருந்தால் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை 200 கிராம் எடுத்திருக்கேன். கூடவே வெல்லம் 200 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய் 5 எடுத்திருக்கேன். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்ற போகிறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸோ இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமான அளவு. அதுவே வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் அதில் உங்களுக்கு நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். எப்பயுமே வெல்லம் காய்ச்சினிங்கன்னா பாகை எப்பயுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தா அந்த வெல்லத்தை ஊற்றிடலாம். வெல்லத்தை ஊற்றினதுக்கப்புறம் இதை நல்லா காய்ச்சணும். பாகு நல்லா ரெடியானதுக்கப்புறம் தான் நம்ம கடலை மிட்டாய் செய்ய முடியும். எத்தனை பேருக்கு கடலை மிட்டாய் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ வரைக்கும் எனக்கு கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் இந்த கடலை மிட்டாய் அவ்வளோ க்ரேஸ். அதனால இப்போ நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். அவ்வளோதான். நெய் விட்டதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம பாக நல்லா காய்ச்சிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு இந்த பாகு அடிப்பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். கடலை மிட்டாயோட அந்த ஸ்மெல்லே போயிடும். இப்போது நம்ம பாகு காய்ச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ட்ராப் அந்த பாகை விட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இன்னும் நம்மளோட அந்த பாகு அந்த பதத்துக்கு வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா பாகு காய்ச்சிக்கோங்க. இப்படி இப்போ எகெயின் நம்ம ஒரு ட்ராப் எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், இதுதான் பாகோடைய பதம். இப்படி உங்களுக்கு உடையணும் நல்லா. இப்போ நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த பவுடரை போட்டுக்கலாம். இது எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் சிலருக்கு பிடிக்காது. எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடலை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுட்டு அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு ஆக்சுவலி இது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். பட் ஆனால் இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ஷேப் கிடைக்கும், ரவுண்டாக ஒரு ஷேப் கிடைக்கும். அதனால நான் இந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட் வச்சு நான் ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்தேன். ஸோ தட் ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நெய் தடவிருந்தேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா மொறுன்னு. பாருங்கள், நான் எப்படி பீஸ் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு இஷ்டப்பட்ட ஷேப்பில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். என்னால் கட் பண்ண முடியல. பட் ஏதோ மேனேஜபிளாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஏலக்காவோட அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும், இல்லை அந்த கடலை மிட்டாயாக இருக்கட்டும், ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.